राक्षसमूर्तये नमो नमः भगवान् असुराराक्षसः विताक्याय चन्द्र प्रतिवेमन
अनेन्द्रेयसत्वन्दो यथेताङ्गकर्मणाः विचित्तार्य एते ब्रह्महन्दस्य भूतदेशाङ्गराज्यः देशं गच्छन्तिमान्दित्वा भूमिकर्णाम्यस्रः राकेशेभ्यो नमो नमः कुष्माण्डादि रग्धानादि चाहादि कमुहादि राज्यादि बलिम्ब्रेच स्वाहा तन्मध्ये ओम महामिन्द्राग्ने नमः इन्द्रमूर्ते नमः इन्द्रसुकृत सुप्रहन्न वरदो भवद इन्द्र संरक्षतु முதலாவது நாள் புனித நீரானது எடுத்து வரப்பட்டது. அதனை தொடர்ந்து தற்பொழுது யாகசாலையிலே விக்னேஸ்வர பூஜை, தீபலட்சுமி பூஜை, புண்ணியாவாசன கலச பூஜை முதலிய பூர்வாங்க கிரியைகள் செய்யப்பட்டு அதன் பின்பாக தற்சமயம் முதலாவது கால யாக பூஜைகளானது யாகசாலைகளிலே விக்னேஸ்வர பூஜையோடு ஆரம்பமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். शुभ्रदिष्टि समस्तो नित्यास्म हवै नमतो वसत्याय अनुराधा कविला बद्धयन्दोगा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरा सर्वलोकानां विषये भवरोगिना नमो नमः पार्श्वे दीपलक्ष्मी मस्तेना संभोग्य माता सकमहि नमः ओम ह्रीं अनंताय नमः ओम ज्ञानाय नमः अनुराधा नक्षत्रतायां वृश्चिकदासो जातायाः त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्तिदायकं
யமாம் பிரதாதே. ஆலயத்தின் சார்பாக தற்பொழுது ரட்சாபந்தனம் சேவித்து அன்னாரவர்களுக்கு வஸ்திர மரியாதை செய்து கௌரவிக்கப்படுகிறது. திரியம்பகமஜாமகேசரந்தம் புஷ்டிலோச்சனம். நமது சகல பரிவார தேவதா சகிதாய ஸ்ரீ முத்துப்பீச்சி அம்பிகை மற்றும் பிரமராசக்தி அம்பிகையினுடைய ஆலயத்தினிலே ஏதேஷா பஞ்சாசனே பஞ்சமா வர்ணசாங்காய சுசத்வயே ஏதாவந்தஸ்ச भूजागंसश्च दिशो रुद्राविदस्तिरे देशागंसकस्त्रजो जने वदन्वानिदन्मसि नमो रुद्रेभ्यो दे पृथिव्यादेहेन्दरिक्षे ये दिवि येषामन्नं वादो वर्षमृषवस्तेभ्यो तस प्राची तस दक्षिणा तस प्रतीची तसोतीची तसोर्ध्वादेभ्यो नमस्ते नो मृणयन्दध्वेजन् विश्व यश्च नोद्वेष्टितं भोजम्भे दतामि त्र्यम्बके यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दना मृत्वा मृक्षीममामृदात् यो रुद्रो अग्नव्यो अप्सुयवोषतेषु यो रुद्रो विश्वा भुवना विवेश तस्मै रुद्राय नमो हस्तो तमुष्टिके यस्विशुश्रुतन्वाजो विश्वक्षयद्वेदजस्य यक्ष्वा मगेशोः नमसाय रुद्रन्नमोः भर्देवमसुरन्तवस्य नजं मे अस्तो भगवान् नजं मे भगवत्तरः अजं मे विश्ववे सजोजगं शिवाभिवर्षणः राजन्नेनाहं शिशिश्रुतकृतानि
ஆலயத்தினுடைய பிரகாரத்திற்கு சென்று அந்த
அன்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். பழைய தொலைக்காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோன்னா இப்போ இருக்கிற மதுரை எப்படி இருக்குது, முன்னால் மதுரை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முன்னால் இருந்த மதுரையா இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கு உலகம் முன்னேறி கொண்டிருக்கின்றது. இந்த கரந்தானேரி கிராமத்துக்குள்ளே நான் முதல்ல வருகிற போது வயல்வெளிகளும் சுற்றி வாழை மரங்களும் வாழை தோப்புகளும் பார்ப்பதற்கே மிக அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். எப்படி அந்த மரங்களும் மற்றவைகளும் பசுமையாகவும் பாசம் உள்ளதாகவும் இருக்கின்றதோ அதுபோலவே இங்கே வாழுகின்ற சிறு சிறு குடும்பங்களும் மிகவும் அன்பும் பாசமும் கொண்டவர்கள். தன்னை நம்பி வருகின்றவர்களை விட்டுவிடாத நல்ல குணம் வாய்ந்தவர்கள். அந்த பழைய கரந்தானேரி இப்பொழுது பார்க்க முடியாது. இப்பொழுது நம்ம மெயின் ரோட்லேருந்து வருகிற போது அந்த அமைத்திருக்கிற அந்த பாலம் இருக்கிறதே, சப்வே என்று சொல்லுவோமே, அதை பார்க்கிற போதே மிக பிரம்மாண்டமாக அழகாக இருக்கிறது. ஓஹோ, உள்ளே சென்றால் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன என்று தோன்றுவது போல நமக்கு தோன்றும். ஆனால் உள்ளே நுழைந்தால் பழைய கிராமம் போலவே இருந்தது. ஆனால் இப்பொழுது அதற்கு ஏற்றாற் போல 3 திருக்கோயில்கள் குட்டி குட்டியாக இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து மிக பெரியதாக்கி, கொஞ்சம் வரும்படி இருந்தது, நிறைய வரும்படி. அந்த கரந்தானேரியிலே வாழ்ந்தவர்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறார்கள் என்பதில்லை. வெளிநாடுகள் எல்லா இடங்களிலேயும் அவர்கள் வசிக்கிறார்கள். இந்த காட்சியை கூட அவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் வர முடியாவிட்டாலும் நிறைய தங்களால் ஆன உதவிகளை செய்து இந்த சிறு சிறு கோயிலாக இருந்ததை மிக பெரும் பிரம்மாண்டமான கோயிலாக உருவெடுத்து செய்திருக்கிறார்கள். இந்த பராமரிப்பு குழுவினருடைய உழைப்பு இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த 3 திருக்கோயில்களையும் பார்க்கிற போது நமக்கு நன்கு விளங்கும். இன்றைக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்து முடிந்திருக்கிறது. மிக அழகாக முடிந்திருக்கிறது. எல்லோரும் ஒத்துழைத்த காரணத்தினால்தான் இந்த விழா மிக சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. வேதங்கள் ஓதுகின்ற சிவாச்சாரியார்கள், விழா குழு அமைப்பினர்கள் மற்றும் எல்லா வகையிலையும் ஒவ்வொருவருடைய நல்ல உணர்வுகளும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய சக்தியாக உருவாகி இன்றைக்கு இந்த விழா நடந்தேறி இருக்கிறது. எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறவர்கள் எல்லோரும் வீணாக எந்த பேச்சும் பேசாமல் இறைமை சக்தியை பற்றியே பேசி உள்ளம் அன்பினாலே உருகி என்று சொல்லுவார்களே, அதுபோல உருகி இன்றைக்கு இந்த தெய்வங்களை எல்லாம் நாம் வணங்கி இருக்கிறோம். நிச்சயம் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு எல்லோருக்கும் பரிபூரணமான அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். இந்த கோயில் இன்னும் படிப்படியாக மேலே உயர வேண்டும். கோயில் என்று சொன்னாலே கரந்தானேரி என்கிற பெயர் பின்காலத்தில் விளங்குமாறு நாம் செய்ய வேண்டும். எல்லோரும் அதற்கு உழைக்க வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரியங்களை, மிகப்பெரிய காரியங்களை, இந்த எறும்பு சேர்ப்பது போல கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து எல்லா வகையிலையும் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். விழா குழு அமைப்பினர்கள் மற்றும் அனைவரும், இந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மிகப்பெரிய தேரை எடுத்து வந்திருக்கிறார்கள். நாம் கண்குளிர ரசித்தோம். நிச்சயம் இது மேன்மேலும் வளரும், மிகச் சிறப்பாக இருக்கும். எல்லோரும் நல்லபடியே வாழ வேண்டும் என்று வேண்டி, முப்பெரும் தெய்வங்களை வேண்டி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி மக்களே. அருள்மிகும் கரந்தானேரி பூரண புஷ்கல சமேத பூலுடையார் சாஸ்தா அவர்கள் பாதம் பணிந்து இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு அவருடைய அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்பதைப் போல அவர்களுடைய அருளாலே, இந்த குலதெய்வங்களுடைய அருளாலே எங்கள் குடும்பத்துடன் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடியேன் என்னுடைய வேர்கள் கரந்தானேரியில் தான் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல எனக்கு காட்டி கொடுத்தது இங்கே கருப்புக்கட்டி கணேசன்றது எங்களுடைய அப்பாவுடைய மாமா பையன் இங்கே இருக்காங்கங்கிறதெல்லாம் விசாரித்து இப்போ அண்மையில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் தெரிஞ்சு வந்தோம். என்னுடைய பாட்டனார் கரந்தானேரி பூலிங்க பிள்ளை, அவருடைய மகன் தெய்வநாயகம் பிள்ளை பிரேமாவதி அம்மாவுடைய மகன் நான்.
ராம்குமார்னு நான் திருச்சியில் வந்து பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய மனைவி தங்கம்னு இன்கம் டேக்ஸில் இருக்காங்க. என் மகளோட வந்து முதல்ல இந்த கிராமத்தில் வந்து அடியெடுத்து வைக்கிறப்ப நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். இப்போ ட்ரஸ்டியில் இருந்த அருமனைனார் அண்ணன் வந்து அவங்க சொன்னாங்க, வந்த வழி தெரிஞ்சால் தான் வந்து போகிற வழி நமக்கு தெரியும் அப்படின்ட்டு. மெய்சிலிருத்து போனேன். முதல்ல வந்து அந்த இதில் வந்து அந்த பூசாரியும் அந்த கண்ணன் பூசாரியும் அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து அங்கே எங்களுக்கு வந்து அவ்வளோ அனுபவத்திற்கு நாங்கள் முன்ன பின்ன அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. வந்து அவ்வளோ அன்போடு எங்களை வரவேற்று உபசரித்து எங்களுக்கு உண்டான அத்தனை பூஜைக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்து அந்த அருளை வந்து முழுமையாக எங்களை வந்து அடையிறதுக்கு அவ்வளவு உறுதுணையாக நின்னாங்க. அந்த ஒரு இதை சொல்லுவாங்க, அந்த சிட்டுக்குருவி காலில் வந்து கயிறை கட்டி இப்படி லேசாக இழுத்த மாதிரி, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன சொடுக்கில் வந்து அந்த சக்தி வந்து எங்களை இழுத்துருச்சு. இழுத்து நாங்கள் இப்போ வருஷம் வரோம். இப்போ கும்பாபிஷேகத்துக்கும் வரக்கூடிய அருள் வந்து அவன் தான் சொன்ன மாதிரி அவன் அருளாலே அவன் தாழ்த்து வணங்கிங்கிற மாதிரி நைச்சு கூட வரமாட்டேங்குது. ரொம்ப நான் தழுதழுக்குது. அந்த அளவுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த அந்த சக்தி வந்து நாங்கள் கண்கூட நாங்கள் பார்த்தோம். சொன்னாங்க அந்த காதலாகி கண்ணீர் மல்கி அப்படின்ட்டு. அங்கே அந்த அம்மன் வந்து உள்ளே வர்றப்போ வந்து அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து கண்ணீர் அப்படியே வருது, தன்னறியாமல் வருது. காலில் விழுந்து கும்பிட்றாங்க. அவங்க பக்தி பெருக்கில் வந்து இருக்கிறத வந்து கண்கூட நான் இப்போ தான் வாழ்க்கையில் நான் எனக்கு இவ்வளோ வருஷத்தில் நான் இப்போ தான் நான் பார்க்குறேன். அப்போ அதனுடைய சக்தி வந்து எவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான இப்போ கூட எனக்கு மெய் சிலிருக்குது. அந்த பேரை சொல்ல எனக்கு வந்து அந்த மெய் சிலிர்ப்பு வந்து இன்னும் அடங்கலை. எனக்கு பிரமிப்பை வந்து அடங்கலை. அண்ணன் சொன்னாங்க வந்து பேச்சு வரலன்னு. பேச்சு சரஸ்வதி தான் இங்கே வந்து சரஸ்வதினு இவங்க கும்பிட்றதான் வந்து பேச்சு. நம்ம கிராமத்து மக்கள் வந்து நம்மளோட இருந்து வாழ்ந்த மக்கள் வந்து அருள் புரியறது வந்து சிறு சிறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. சிறு தெய்வங்கள் தான் வந்து நமக்கு பெரிய சக்திகள் கொடுக்கக்கூடிய. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட என்ன அறியாமே தான் நான் வந்து பெருக்கில் பேசி அந்த பக்தியில் தான் நான் வந்து எனக்கு பேச்சு வருது. பேச்சு ஆயின்னு சொல்லுவாங்க. பேச்சு வளர்கிறதுக்காக பேச்சு ஆகி எசக்கியம்மா. இப்போ என் வீட்டம்மாவுக்கு வந்து எசக்கியம்மன் தான் வந்து குலதெய்வம். அன்றைக்கி வந்து அங்கே வந்து பார்க்குறப்ப வந்து அந்த கோயிலில் வந்து பார்க்குறப்ப வாசலில் எசக்கியம்மன் இருக்குது. உள்ளே வந்து குருடையார் சாஸ்திரம் வந்து பார்க்குறேன். வீட்டம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆகா, 2 பேரோட குலதெய்வம் ஒரே இடத்துல இருக்கிறது வந்து எவ்வளோ அபூர்வன்ட்டு அவங்களுக்கும் பேச்சு வரல. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிராமமாகவே இது இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வரும்பொழுது வந்து ஒவ்வொரு முன்னேற்றம். ஒரு தடவை பார்க்குறப்ப வந்து அந்த டைனிங் ஹால் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை அடுத்த தடவை வந்து பார்க்குறப்ப வந்து இந்த இதுக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்ன மாதிரி சப்வே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து காற்று கிடக்க வேண்டாம், ரயில் கிராஸ் ஆகிற வரைக்கும் காற்று கிடக்க வேண்டாம். அழகாக வந்து சப்வேல வந்து நம்மளுடைய பயணம் வந்து தெய்வத்தை நோக்கிய நம்மளுடைய பயணம் வந்து தடை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு முயற்சியும் அவங்க எடுக்கிறது வந்து மிகச்சிறப்பான ஒரு தெய்வ அருள் தான் சொல்லணும். அங்கே கண்கூட பார்க்கலாம். அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து அந்த கமிட்டி மெம்பர்கள் வந்து எந்தவித தன்னலமும் பாராமல், அது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் கிடையாது, இது வந்து வாலண்டியர் சர்வீஸு. அவங்க வந்து அவங்களுடைய மகன்களையும் அவங்களுடைய வழித்தோன்றல்களையுமே வந்து இதில் ஈடுபடுத்துகிறாங்கிறப்ப பார்க்குறப்ப உண்மையிலேயே அந்த அருள் வந்து கண்கூட நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து சந்தேகமே கிடையாது. எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாத ஒரு இது. இப்போ என் மகள்லாம் ரொம்ப ஆர்வமாக உள்ளே உட்காந்து பஜனையில் கலந்துக்கிட்டு இருக்கா. என் பையன் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து ஓடி வரான் பார்க்கணும் அப்படின்னுட்டு. மனைவிக்கு வந்து உடனடியாக வந்து விடுப்பு கிடைக்கலனாலும் விடுப்படுத்த நம்ம போயே அவனை உடல் நல்ல எது எப்படி இருந்தாலும் நம்ம அதை பொருட்படுத்தாத நம்ம போகணுன்னு அந்த மாதிரி ஆனால் ஒரு உள் உணர்வையும் ஒரு உந்துதலையும் ஒரு பக்தி பெருக்கையும் வந்து கொண்டு வந்தது வந்து சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் அந்த சக்தி தான். ஓம் சக்தி பராசக்தி பொருளுடையார் சாஸ்தா பூர்ண புஷ்கல சமேத பொருளுடையார் சாஸ்தாவே துணை. குலதெய்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். குச்சியாட்சின்னு சொல்லுவாங்க, அவங்களோட பூட்டி நான். ஆனால் சின்ன வயசுலேருந்தே என்னோடய தாத்தா பாட்டி கூட ஆச்சி கூட நான் எப்போவுமே இந்த கோயிலுக்கு வருவேன். ரொம்ப பாலடைஞ்சு அப்படி பார்த்தா நட்வாக்காளி தேள் அதெல்லாம் போயிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனாலும் எங்கள் தாத்தா ஆச்சிக்கு வந்து இங்கே வர்றதுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு சட்டன் பீரியடில் அவங்க வந்து பஞ்சம் முளைக்கக்கூடிய சூழ்நிலை வர்றதுனால இடத்த விட்டு மைக்ரேட் ஆக வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இந்த ஊரை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இந்த ஊரை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கதை கேட்குறது தான் என்னோடய பொழுதுபோக்காக இருக்கும். அதனால எனக்கு இந்த ஊர் மேலே பயங்கர அஃபெக்ஷன். அடிக்கடி வருவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் கோயிலை பார்க்கும்போது இவ்வளோ பாலடைஞ்சிருக்கு, யாருமே இந்த ஊரில் இல்லை அப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். ஆனால் நான் சின்ன குழந்தை, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. போன பங்குனி உத்திரத்துக்கு வரும்போது இந்த முத்து இருளப்பன் சார் வந்து மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி பூஜைலாம் நடந்துகிட்ருக்கு, ரெகுலராக வேணுங்கிறவங்க அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி ஏதோ மக்கள் வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி இந்த கோயிலை லெவலுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ தூரம் கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல.
விஸ்வநாதன் சார் வந்து எப்படி எனக்கு பணம் கட்டது வைக்கிறதுன்னு தெரியல. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை ஆன்லைன் பேமெண்டெல்லாம் பண்ணலாம், இப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்து விட்டு இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. அது வந்து என்னை பிரமிக்க வச்சிருச்சு. இன்றைக்கி காலையில் நான் மெனக்கிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு நான் வந்து புஷ்பலதா ஸ்கூலில் ஹையர் செகண்டரி கோஆர்டினேட்டராக இருக்கிறேன், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. நான் அங்கேருந்து லீவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, போர்டு எக்ஸாம் டைம். ஆனாலும் இன்றைக்கி கட்டாயம் கோயிலை பார்க்கணுன்னு சொல்லி வந்தேன். எனக்கே ரொம்ப பிரமிச்சிருச்சு. நான் ஆஃப் அ டே லீவ் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். எனக்கு இங்கேருந்து போகக்கூடிய மனநிலையே இல்லை. நான் அப்போ பார்த்த கோயிலுக்கும் இப்போ பார்க்குற கோயிலுக்கும் ரொம்ப வித்தியாசம். டெய்லி இவங்க போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி மினிட் அந்த அப்டேட்டடை பார்த்துட்டே இருப்பேன். அப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஈகர், நமக்கு இன்னும் நிறைய பண்ணணும், நம்ம கோயில்களுக்கு இப்படி எடுத்து செய்வாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ரொம்ப இவங்கெல்லாம் ரொம்ப, இவங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும், இவங்க ரொம்ப இன்னும் நிறைய பண்ணணும். இந்த டீம் வந்து, இந்த பராமரிப்பு டீம் வந்து எக்ஸலண்ட். எவ்வளோ வேலையை போட்டுட்டு இந்த கிராமத்தில் வந்து உட்காந்து இவ்வளோ பிஸி ஷெடியூல் கடையில் இவ்வளோ பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து ரொம்ப, I don't have any words to share with you. But anyway, I am really very happy. Thank you. ஏற்கனவே இவங்க சொன்ன மாதிரி இந்த ஊருக்குள்ளே வரும்போது இவங்க பார்த்ததை விட நான் ரொம்ப மோசமாக பார்த்தேன். எப்படின்னா, அது பூஜை பண்ணுறதுக்கே ஆள் கிடையாது. அதாவது என்ன வச்சு வந்தால் அவங்களே வந்து பூஜையை பண்ணிவிட்டு அவங்களே போவாங்க. இது பழச பேசக்கூடாது, இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சொல்ல வேண்டிய காரணம் இருக்குது, அதனால் சொல்லுவேன். வந்து கோயிலுக்கு வந்தாங்கன்னா அவங்களே தண்ணியெலாம் எடுத்து, தண்ணி எடுக்கிறதுக்குமே பம்பை அடித்து கொண்டு போய் அங்கே போய் உள்ளே வச்சு, தீக்குச்சி கிடைக்காது, எல்லாம் ரெடி பண்ணிட்டுருவாங்க, தீப்பெட்டி சூடன் வச்சுருவாங்க, தீப்பெட்டி இல்லையான்ட்டு ஒரு ரவுண்ட் அடிக்குவாங்க. அது கேட்குறதுக்கு இப்படிலாம் ஒரு பழைய இதோட பிறகு வருஷம், அதாவது நம்ம பங்குனி உத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த கரை ஓரத்தில் இருக்க சாஸ்தா கோயிலுக்கு வரும். அந்த கோயிலுக்கு வரும்போது காலையில் 8 மணிக்கு ஒரு குரூப், 11 மணிக்கு ஒரு குரூப், 12 மணிக்கு ஒரு குரூப், 1 மணிக்கு ஒரு குரூப், 4 மணிக்கு ஒரு குரூப். இந்த 12 மணிக்கு வர்ற குரூப் அவங்க ஒரு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. அடுத்தால 12 மணிக்கு போகிற குரூப் அதை எடுத்து களைச்சி போட்டு மறுபடியும் அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தால போகிறது அதை கழிச்சிட்டு கடைசியில் 6 மணி வரை அந்த பூஜை நடக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து களைச்சி போட்டு போனாங்க. அதோடு மட்டும் இல்லை, பொங்கல் இடம்னு வந்து உட்காந்துருவாங்க, பானையை மட்டும் கொண்டு வந்துட்டு. விறகு கிடைக்காது, ஒன்றும் இருக்காது, அடுப்பு கிடையாது. இந்த மாதிரி பல சிக்கல்களில் இருந்து ஒவ்வொருத்தரும் புதுசாக வருவாங்க. ஒரு தலைமுறைக்கு அப்புறம் தான் வருவாங்க, ஒரு தலைமுறையை விட்டு தான் வந்திருக்காங்க. இதில் ஒரு பெரிய கதை என்னென்னா, இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னு ஒன்று கேட்கணும். நான் பிறக்கிறதுக்கு முன்னால் எனக்கு கேள்விப்பட்டது, ஒருத்தர் எங்கள் அம்மா பெரியவங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டதுன்னா, ரொம்ப சிறப்பாக எல்லா பூஜைகளும் நடக்கும். எங்கள் குடும்பத்தின் சார்பிலே வந்து சித்திரை வருஷ பொறுப்புக்கு ரொம்ப சிறப்பாக அன்னதானம்லாம் போட்டு பண்ணுவாங்களாம் எங்கள் ஃபாதர் இருக்கிறதுல. இடையில கொஞ்சம் எங்கள் அப்பா வந்து திராவிட கழகத்தில் சேர்ந்துட்டதுனால அந்த பூஜை மட்டும் நிப்பாட்டிட்டாங்க. அதில் எங்கள் குடும்பத்தில் அப்படியே தடைப்பட்டுட்டு எங்கள் குடும்ப கட்டளை நல்லா இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்குது. இப்போவும் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் குடும்பங்களில் எல்லாருமே ஒரு குரூப்பாக தான் இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு தாத்தா அப்படி தான் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். இவங்களை ஒன்றிணைத்து இவங்க ஃபேமிலி, இப்போ இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் வந்து சின்ன வீடு, இந்த கடை வீடு, என்ன வீடு சொன்னீங்க, குச்சி வீடு, நான் கேள்விப்பட்டிருக்கேன், குச்சி வீடு, கடை வீடு அப்படின்னு நிறைய வீடுகள் இருக்குது. இவங்களாம் ஒரு குரூப்பாக தான் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன செய்யணும்னா, நம்ம இந்த குச்சி வீட்டு குடும்பத்துலேருந்து ஒரு குரூப், இந்த கடை வீட்டு குரூப்லேருந்து ஒரு குரூப் அப்படின்னு. இப்போ நான் எங்கள் குடும்பத்தை பொறுத்தளவில் குமாரலாஸ் குடும்பம்னு எடுத்துக்கிட்டேன். எங்கள் அண்ணன்ட்டேருந்து எங்கள் எல்லா ஃபேமிலி, நாங்கள் வந்து மொத்தம் எங்கள் ஃபாதருக்கு வந்து 2 தரம், மூத்தாம்மா இறந்தவர் தான் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்கு 2, எங்கள் குடும்பத்தில் 10, 12, 1 டஜன் நூறுபடி. இல்லை பாதி பேர் சேர்ந்து நடத்தினாலே 3-6 மாதம் கொண்டு போயிட்டு முடியும். ஏன்னா அவ்வளோ பேரும் ஓரளவு வச்சாங்க. எங்கள் பையங்க பூராமே, எங்கள் அண்ணன் பையன், என் பையன் எல்லாருமே வெளிநாட்டில் தான் வேலை பார்க்காங்க, நல்ல வருமானங்கள் இருக்குது. இந்த தெய்வங்களை வளர்ச்சிக்கணும். அதோட இந்த இடையில ஒரு பக்கம் காணி போனதுனால தான் பிரச்சனை ஆகிட்டு. இப்போ வந்து இந்த அம்மனை பொறுத்த அளவில் முன்னால் ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்து, இடையில இல்லை, இப்போ அருள் அதிகமாகவே இருக்குது. நல்ல உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அனுபவிச்சவன். இப்போ சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா வாயில் போட்டு சாப்பிட்டு வந்தா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை, அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதில் அனுபவிச்ச என்னுடைய ஆத்மாவில் இந்த அம்மாவை பொறுத்த அளவில் அருள் அதிகமாக இருக்கும். இப்போ அதை பற்றி பேசும்போது, யார்கிட்ட பேசும்போது இப்போ கூட எனக்கு புண்ணரிக்கு, அந்த அளவுக்கு பவர்ஃபுல். இப்போ ரொம்ப பவர் ஏறி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு கட்டத்தில் நிப்பாட்டக்கூடிய, அதாவது இதை இந்த அதுக்கு மேலே எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்கள் மீட்டிங் போட்டோம். ரொம்ப கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது இது போனால், ஏன்னா எல்லாம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்காங்க, போட்டு இது பிடிக்கிற மாதிரி இருக்குது, வருமோ வராதோ கொஞ்சம் விட்டுட்டு பின்னால் வேணால் பார்த்துக்கிடுவோமா அப்படின்னு நினச்சி பேசின மறுநாள் இருந்து
விசுவோட சிஸ்டர் வந்து நான் அந்த டைல்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வழியை வந்தாங்க. எதிர்பாராதவங்களாம் பர வச்சாங்க. இவங்க இவ்வளோ தான் தருவாங்கன்னு நினைக்கல, அதுக்கு மேலே தந்தாங்க. ஒரு அலை மாதிரி ஏறிச்சு. அதாவது எங்களுடைய இன்னும் இதில் நிறைய பாக்கிகள் இருக்குது. அது வேறு சமாளிக்கக்கூடிய அளவு, சமாளிக்கிறதுக்கு மேலே போயிடக்கூடாதுல்ல, அந்த அளவில் எங்களை காப்பாற்றினது உங்கள் மன உறுதியோடு செஞ்சோம். நல்ல சந்தோஷமாக இருந்தது. அதை விட எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி இன்னும் கூட வந்திருக்கலாம். நல்ல கூட்டம் நல்லா இருக்குது, நல்லா நீத்தரு. நாங்கள் அடுத்தபடியாக கேட்குறது என்னென்னா, இது வரைக்கும் நாங்கள் வந்து 4 கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். முதல்ல முத்துப்பேச்சியம்மனுக்கு தான் ஃபஸ்ட்டு. அது ஒரு சாதாரணமாக ஆரம்பித்தோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் சொக்கலிங்கன்னு வச்சுருக்கும்போது சாதாரணமாக ஆரம்பித்தோம். அது எப்படின்னா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு 300 ரூபாய் போடுங்க, ஒரு 500 ரூபாய் போட்டு ஒரு இது மாதிரி வச்சு அதை எஃப்டி போட்டு வரணுங்க. ஒரு கட்டம் வரும்போது கவர்மெண்ட் ஆக்ட் படி அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு பூரா டேக்ஸ் போடுவான்னா அது கட்டுப்படியாகாது. அப்போ இது இப்படி போனால் நம்ம சம்பளம் கொடுப்போம். அப்போ மேலே வெறும் 2000 ரூபா தான் சம்பளம். அந்த 2000 சம்பளத்துக்கு மேலே எங்கள் சம்பளம் கேட்க ஆள் இல்லை, நிப்பாட்டிடுவோமா அப்படிங்கிற லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணோம். இது வேறு மாதிரி பண்ணுவோம், நம்ம ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கூட வேண்டாங்க, நம்ம வேறு எதாவது பண்ணணும். இல்லை, நான் ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி ட்ரஸ்ட்லேருந்து போயிடுவோம் அப்படின்னு ரொம்ப ஆடித்தனமாக சொன்னேன். எல்லாருமே ட்ரஸ்ட் போனால் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஒன்றும் வராதுங்க, தைரியம் போனால் அவளை நம்பி செய்வோம் அப்படின்னோம். அதுமாதிரி ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டோம். ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே போடும்போது எங்களுக்கு வட்டி கிடைக்க குறையாமல் இருந்தது. அதோடு நான் இன்னொன்று சொன்னேன்னா, தின பூஜைங்கிறத ஒன்று வைப்போம். அதை எல்லோரும் ஸ்பான்சர் கொடுங்க. அது டெய்லி பூஜை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்தை ஒவ்வொரு குடும்பம் எடுத்துக்கிட்டோம். இப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு குடும்பம் ஒரு இதை எடுத்துக்கிடுங்க. அதை எப்படி எடுக்கலான்னா, எனக்கு உதாரணத்துக்கு சொன்னேன், பங்குனி உத்தரம் வந்து எங்கள் அப்பாவோட பிறந்தநாள், அந்த அன்னைக்கு அந்த மாதத்துக்குள்ளே தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு மாதம் 2 மாதத்தில் எடுத்துக்கிட்டேன். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்திலேருந்து அப்போ ஃபஸ்ட்டு 5000 தான் போட்டேன். 5000ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் 2-3 பேர் சேர்ந்து அந்த 5000 போட்டு அதை வச்சு தான் பூசாரி சம்பளம், அந்த டெய்லி பூஜை இதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி செட்டப் பண்ணி இப்படி ஒரு ஏதோ தத்தி தர மாதிரி எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கட்டம் என்னென்னா, விலை பண்ணி கூட ஒரு சொல்கிறாங்க, வெள்ளி அங்கி வைக்கணும். அங்கே வெள்ளி அங்கி வைக்கணும்னா அது யார்கிட்ட கொண்டு பாதுகாத்து கொடுக்கறது? அடுத்த தலைமுறை இல்லைன்னா ஒரு கட்டத்தில் இது நிறைய இருந்தது, அது ஒரு மெயின்டைன் எல்லாம் போய்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு எங்கள் பெரியப்பா இறந்து எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் இறந்தவர் எங்கள் மதினி இருந்தாங்க. அவங்க பெரிய அண்ணனுடைய உடல் கிறிஸ்டியானிட்டியில் போயிட்டாங்க. அவங்க வீட்டில் தான் சாவி, இந்த அத்தனை கோயில் சாவி எங்கள் அண்ணன்ட்ட தான் இருந்தது. அப்போ தெருவில் ஒரே சண்டை நடந்து நான் வந்திருக்கிற நேரத்தில் இப்போ எங்கள் மைனிட்ட போய் சொன்னேன், மைனி நீங்களும் கிறிஸ்டியானிட்டி போயிட்டீங்க, இனிமேல் எதுக்கு அதை வச்சுட்ருக்கீங்க, கொடுத்துருங்க, இது வந்து நான் உங்களுக்கு தேவையில்லை, அவங்க யார் பார்க்குறதா பார்க்கட்டும் சொல்லி இந்த சாவி வாங்கி கொடுத்தேன். சாவி வாங்கினாங்க. அப்புறம் அதில் என்ன இருந்ததுன்னு தெரியாது, என்ன நடந்துல ஒரு எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ எவ்வளவோ சேகரித்து கொண்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். இப்போ வெள்ளி அங்கேயே கொண்டு வந்து வைக்க போகிறாங்க. இன்னும் நிறைய பொருட்களை கொண்டாடுறாங்க. எல்லாத்தையும் வச்சுன்னா யார் வெயிட் பண்ணுவா, யார் பாதுகாப்பா? இதே மாதிரி ஒரு குழு வரணும். வயசானவங்களை வச்சுக்கிட்டே கொண்டு போக முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது பண்ண முடியாது. மீனாட்சி அப்புறம் சொகலிங்க என்னாச்சும் ஆரம்பித்தாங்க. அவங்க 2 ஏஜ் பீப்புள். அவங்க போகும்போதே நாங்கள் உள்ளே வந்துட்டோம். சைட்லேயே உள்ளே இறங்கி வேலை பார்க்க போய் தான் எங்களுக்கு அது. நான் என்ன சொல்லுவேன், இப்போ இளைஞர்கள் வாங்கன்னா ஆர்வம் உள்ள இளைஞர்கள் வாங்க. அதாவது ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க, நம்ம ஊர் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உள்ளவங்க வாங்க. வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு எங்களோட சேர்ந்தே கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் கேட்சப் பண்ணுங்கள். எப்படி நடத்துறது, எப்படி நடத்துறது, வழிபாடுகள் கண்டுபிடிங்க. நாங்கள் ட்ரெயினப் பண்ணி விடுறோம். எங்களோட பிடிச்சி நீங்கள் வேகமாக வந்து என்ன வளர்ச்சி பண்ணலான்னு பாருங்கள், எப்படி பாதுகாப்பு கொடுக்கலான்னு. இன்னும் நிறைய திட்டங்கள் வரும். ஒன்று வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நான் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்ம குடும்பத்தில் இருந்து ஒரு அங்கத்தினர் போகணும், நம்ம செய்யணும் அப்படின்னு. எங்கள் வீட்டில் 12 பேர் இருந்து நான் ஒருத்தன் தான் வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் 12 பேர் இந்த ஆன்மீக வழிபாட்டு நான் ஒருத்தன் தான் வரேன். அதனால் என்ன சொல்கிறேன், எல்லோரும் வாங்க. இன்னும் எங்கள் அண்ணன் பையனால இப்போ இருக்கிறேன். எங்கள் அண்ணன் பையனில் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட முடியாது, லோக்கலில் இருக்கிறவங்களும் இங்கே வாங்க, வந்து இதில் ஜாயின் பண்ணுங்கள், செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். இது மறுபடியும் சொல்கிறேன், இந்த அம்மனப்ப இந்த கோயில் அத்தனை கோயிலுமே ரொம்ப பிரசித்தி பண்ண அருள் மிக்கது. நிறைய பேர் மதுரையிலேருந்து வந்தவங்களாம் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு வரும்போது சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப அருள் உள்ளது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் உணர்ந்து அவங்கவுங்க சாப்பிட்டது நாம் வரல. எனக்கு இந்த அம்மாவை பொறுத்த அளவில் ரொம்ப பிரமாதமாக நான் அனுபவித்து சொல்கிறேன், நல்ல செய்வா. இப்போ அருள் அதிகமாகவே இருக்குது. அடுத்த 12 வருஷம் ஒவ்வொரு கோயிலுக்கும் அடுத்தடுத்து கும்பாபிஷேகம் வர மாதிரி பண்ணணும்னா இளைஞர்கள் நிறைய பேர் உள்ளே வந்து ஜாயின் பண்ணணும். எங்களோட கோஆப்ரேட் பண்ணி சீக்கிரமாக செய்யணும். நீங்களும் பொருளுதவியோடு நிற்காமல் வந்து பங்கு பெறணும்னு உங்களை உங்களோட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு உட்கருத்து என்னென்னா, இவ்வளோ பெரிய கோயில் 4 கோயில் உருவாக்கிட்டோம். அடுத்த கட்டத்தில் யார் பாதுகாப்பது, அதுதான் அவங்களோட கேள்வி. இதே கமிட்டியாரே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் அடுத்த செட்டு உள்ளுக்கு வாங்க. உள்ளுக்கு வரும்போது இவங்களோட சேர்ந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ நீங்கள்
இணைந்து பணியாற்றும் பொழுது நாங்கள் எப்படி இவங்க பண்ணுறாங்க, என்ன மாதிரி அக்கௌண்ட் வைக்கிறாங்க, என்ன மாதிரி இது பேசுகிறாங்க, என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 3வது வருஷத்துலேருந்து நீங்கள் உங்களுடைய அவங்க ஸ்டைல் அப்படியே போகலாம். இன்னும் இதை விட இன்னும் மேலும் செய்யலாம். நான் இதுதான் அல்டிமேட் நாங்கள் சொல்லலை, இதுக்கு மேலே நல்லா சிறப்பாக செய்யலாம். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு யூடியூப் லைவ் போட்டோம். இந்த வருஷம் ட்ரோனை கொண்டு பறக்க விட்டுறோம். இந்த மாதிரி ஏதாவது புதுசு அவங்களுக்கு தோணும், இன்னும் அவங்களும் செய்யலாம். ஆகவே அடுத்த தலைமுறை வாருங்கள் என்பதான் எங்களுடைய தற்போதைய விழாக்குழுவினருடைய வேண்டுகோள். அடுத்ததாக பொள்ளாச்சியிலேருந்து சங்கரகாந்த் ஒரு அன்பர், வள்ளியூர்லேருந்து சிவசுப்ரமணியன், 2 பேரும் பிரதர்ஸு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது, அது அவங்க வாயிலேருந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் உன்னிப்பாக 2 நிமிஷம் கவனிங்க சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சங்கரகாந்தன். எங்கள் அப்பா பேர் நடராஜ பிள்ளை. அவருடைய சொந்த ஊர் சிறுவிளஞ்சி. இப்போ நான் இருக்கிறது பொள்ளாச்சியில் இருக்கிறேன். எங்களுக்கு குலதெய்வ கோயில் தெரியாது. நான் ஒவ்வொரு இடமா கேட்கும்போது கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் ஒரு சித்தர் சொல்லி, மேட்டுப்பாளையத்தில் ஒரு சித்தர் இருக்கிறாங்க, அவர்கிட்ட போய் கேட்கும்போது நீ போய் பார்க்கணும், அந்த கோயில் வந்து மிகவும் பழமையானது, 400 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது, சரியான முறையில் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, நீ போய் கும்பிடணும், உங்கள் ஒரு 4 தலைமுறையாக கும்பிடலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் எங்கள் அண்ணன் வள்ளியூரில் இருக்கிறார் சிவசுப்ரமணியன்னு, நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தோம். அப்பவும் சரியான 2-3 தடவை ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சு இந்த கோயில் தான் அவர் சொன்னார். அவங்க சொன்ன அடையாளப்படி வந்து பார்க்கும்போது ஒரு பூஜை வைக்கிறவர் ஒரு நாள் பார்த்தோம். இந்த 3 கோயில் இருந்தது. பிரம்மசக்தி கோயில் இருந்தது, பேச்சியம்மன் கோயில் இருந்தது, எங்களுடைய குலதெய்வம் வந்து முத்து பேச்சியம்மன் கோயில். அப்போ நாங்கள் 3 கோயிலுக்குமே போனோம். முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு வந்தோம். அந்த விநாயகர் மூலமாக தான் இங்கே வந்தோம். அந்த அவர் புதுசாரியோட வழிகாட்டுதல் படி இங்கே முத்து பேச்சியம்மனை கும்பிட்டோம். வந்துட்டு போனோம். இப்போ 2-3 மாதம் தான் இருக்குது. இப்போ தான் நான் முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கிறேன். அதனால் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது இருந்த கோயிலாக இது அப்படிங்கிற அளவுக்கு இந்த விழா குழுவினர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நான் இதுவரை ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சி இப்படி இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்ததில்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்னும் நான் குடும்பத்தோடையும் வரணும். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. பையன் ஒருத்தன் சென்னையில் இருக்கிறான், ஒருத்தன் பெங்களூரில் இருக்கிறாங்க. எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு வருவேன். முதல்ல நாங்கள் குடும்பத்தோடு நான் வந்தோம். நானே என் மனைவிலாம் வரும்போது இது பழைய கோயிலாக இருந்தது. இன்றைக்கி அது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சிறப்பாக நீ அதுக்கப்புறம் அங்கே நல்லா இருக்கும்னு சொன்னார். அதே மாதிரி அந்த சித்தர் சொன்ன வாக்குப்படி இன்றைக்கி நான் எதிர்பாராத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கோயிலே அப்படி மறு புனரமைப்பு பண்ண மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நான் இருந்த இடத்த அந்த பிரகாரத்தெல்லாம் உள்ளே போகும்போது முதல்ல நாங்கள் 4 பேர் நிற்க முடியாது. இப்போ ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. விழா குழுவினருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அதோடு மட்டும் இல்லை, விருந்து உபசரிப்புலேருந்து எல்லாரையும் சமமாக பார்த்து வாங்க சாப்பிடுங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் கோயிலுக்கு வரும்போது இங்கே இந்த தாம்பழத்தட்டு அந்த மாதிரி பூஜை ஐட்டங்கள் இல்லை. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், பூசாரிட்ட, என்னங்க இப்படி இருக்குன்னு. இல்லைங்க, பாதுகாக்க முடியாதுங்க, எது வச்சாலும் தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு. இப்போ காம்பவுண்ட் சோர் போட்டு கேட் போட்டிருக்கனால பாதுகாப்பு இருக்கும். 2வது இப்போ எல்லார்ட்டையுமே பக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் பொருள் போகிறதுக்கு இனிமேல் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பூஜைக்கு வந்தோம்னா நம்ம இந்த தாம்பாளத்தட்டு, அப்புறம் அந்த மணி, வேறு ஊரில் இந்த மடப்பள்ளியில் பூஜை பண்ணக்கூடிய மடப்பள்ளிக்குள்ள ஐட்டங்கள்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் ஒரு தேங்காய் பழம் உடைக்கணுன்னா கூட அன்றைக்கி ஏதோ ஒரு தட்டில் கொடுத்தாங்க, கூட பேஸ்கெட் மாதிரி ஒன்று கொடுத்தாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை இப்படி நாங்கள் என்ன வாங்கணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன், கோயிலுக்கு தேவையானதை செய்வோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவங்க இந்த விஸ்வநாதன்கிற சாரை எனக்கு ஃபோன் மூலமாக முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம எங்கேயுமே தேடி பிடிச்சாலும் கிடைக்காது. அவரை அன்னைக்கு தான் முதல்ல பார்க்குறேன். என்னை முதல்ல அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டார். நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே தான் எப்படி சொல்லுவீங்கன்னு. அப்புறம் அவருக்கு நான் எல்லாம் எடுத்து சொன்னேன். நான் என் சித்தர் எப்படி சொன்னார், என்னென்ன அடையாளங்கள் சொன்னாருன்னு எல்லாம் சொன்னேன். எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் சிறுவழிஞ்சிருந்தேன். அப்போ உங்களுடைய முன்னோர்கள் யாரையா ஒருத்தர் சொல்லுங்கன்னாங்க. அவர் சித்தரே சொல்லிட்டாரு, 4 தலைமுறையாக கும்பிடலை அப்படின்னு. நாங்கள் குலதெய்வம்னு வேற ஒரு கோயிலை கும்பிட்டுட்டு இருந்தோம், வன்னியுடைய சாஸ்தான்னு ஆத்தூர் பக்கம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அது இல்லை, உன்னுடைய கோயில் இங்கே இருக்குது, நாங்கள் உங்கள் அப்பா ஊர்லேருந்து 9 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு சொன்னார். உண்மையிலே அதை சொன்னபடி வந்தேன். இன்றைக்கி நான் நல்லாவும் இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவியே செஞ்சேன். அதுக்கும் அந்த அம்மன் தான் அருள் கொடுத்துருக்குறா. இன்னமும் நான் மேன்மேலும் செய்யணும்னு நினைக்கிறேன். அதுவும் அவள் தான் ஏற்பாடு பண்ணணும். எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். நான் பார்த்த கோயிலாங்கிற மாதிரி இல்லை, எனக்கு இதை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. அப்படியே இங்கே தான் இருந்து பார்த்துட்டே இருக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷம். விழாக்குழுவுக்கு தான் நான் மறுபடியும் நன்றி சொல்லணும். அதுவும் விஸ்வநாதன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் இதுவரை மைக் பிடிச்சி பேசினதில்லை. தலைவர் அவங்களும் பேசினாங்க. அப்புறம் செக்ரட்டரி அவங்க 6 மணினார். எனக்கு மற்ற யாரையும் நான் பார்த்ததில்லை. எங்கள் அண்ணன் தான் பார்த்து பேசியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் குலதெய்வ கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. நன்றி. விஸ்வநாதனுக்கு வாழ்த்துன்னு சொன்னாலே போதும், அது நாங்கள் எல்லாருமே அடங்கினது தான். விழா கமிட்டின்னு சொன்னாலே போதும், நாங்கள் எல்லாரும் அவளை முத்திரையில் பண்ண ஆரம்பித்து சட்டநாதன் வரைக்கும் எல்லோரும் உள்ளடக்கம். இங்கே நாங்கள் யாருமே எங்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாழ்த்தணும், தனிப்பட்ட பேரை சொல்ல வேண்டுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சொல்ல கரெக்டு, ஆசைப்படுறீங்க, சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னும் நல்லா சொல்ல போனால் என் பேர் என்னென்னு யாருக்கும் நிறைய தெரியாது, நான் யாருங்கன்னு தெரியாது. ஆனால் வாட்ஸ்அப் மெசேஜில் 6 மணி நேரம் செயலாளர்னு இன்விடேஷனில் போகும். அதை பார்த்தீங்கன்னா யாரும் 6 மணி நேரம் தெரியல, கோயிலில் பார்த்ததே இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. ஸோ நாங்கள் யாரையும் நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டு கிடையாது, யாரும் எங்களை இது பண்ணுறது. அந்த அளவுக்கு ஒரு அழகான கமிட்டி. நன்றி ஐயாவுக்கு நன்றி. உண்மையிலே இவங்க அந்த சித்தர் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவங்க சித்தரை சொன்னாராம், இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்க போகுது, நீ போ அந்த கோயில் குலதெய்வம் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு போனோடனே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அம்மன். கும்பாபிஷேக நேரத்தில் வந்தது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்த நேரத்தில் அந்த கோயிலும் புனரமைச்சு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொன்னது அப்படியே நடக்குது, சித்தர் சொன்னது. நான் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நானும் கேட்டு நடக்கிறேன். இது ஒரு 10-12 வருஷமாக அவர் குலதெய்வத்தை சொன்னது அவர் தான். அது நீ போ, அதுக்கப்புறம் அந்த கோயில் நல்ல இதாக வளரும், நீங்கள் அங்கே சரியான முறையில் கவனிப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் மேன்மேலும் இது வளரணும், அவங்களுடைய ஆன்மீக பணியும் தொடரணும். அவங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள்லாம் வாங்க, எல்லாரும் கோயிலுக்கு பங்களிப்பு செய்யுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சற்று முன்னு பேச பொள்ளாச்சியிலிருந்து வந்த நண்பர் அவர் சொன்ன மாதிரி எங்கேயோ தெரியாத ஒரு இடத்துலேருந்து சாஸ்தாவை கண்டுபிடிச்சி வந்திருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாருடைய அருள் பெறதுக்கு நான் இறைவனை வேண்டுகிறேன். நான் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் காரவெட்டு பிள்ளைன்னு சொல்லிவிட்டு அந்த வம்சத்தில் வந்தவங்க. நாங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த கோயிலுக்கு வரும்போது சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் ஒரு 5 ரூபா டொனேஷன் தான் கொடுப்பாங்க. அந்த 5 ரூபா டொனேஷனே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நெல்லையப்பர் கோயிலேருந்து ஒரு பூசாரியை கூட்டு வந்து இவங்களே வெள்ளை அடித்து இவங்களே அந்த பூசாரியை வச்சு தேங்காய் பழம் உடைச்சி அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் முதல்ல இருந்தது. இந்த முத்துப்பேச்சி அம்மன், பெருமசக்தி, அப்புறம் பூலுடைய சாஸ்தா எல்லாமே அப்படி இருந்துச்சு. வளர வளர நாட்களும் வளர கோயிலினுடைய இதுவும் நல்ல இம்ப்ரூவ் ஆச்சு. இதுக்கு முன்பு பேசிய அந்த டீச்சர் புஷ்பலதா டீச்சரும் சொன்னாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, புழு தேல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாங்க. அந்த டீச்சர் சொன்ன மாதிரி தான் முதல்ல இருந்துச்சு. இப்போ இவ்வளோ பெருசாக இது பண்ணி கமிட்டி மெம்பர் அனைவருக்கும் நல்ல வாழ்த்தும் நன்றியும் சொல்லிக்கிறேன். பர்டிகுலராக இதே மாதிரி டீச்சர் மங்கையர்கரசின்னு சொல்லி அவளும் நல்ல இந்த கோயிலுக்காக நல்ல சவுண்டாக பேசி வணக்கம். கரந்தேரி கமிட்டியில் பொருளாளர் விஸ்வநாதோட ஒய்ஃப், என் பேர் ராஜி விஸ்வநாதன். இந்த குடமுழுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க யூடியூப் லைவ். எல்லாம் ஃபாரினில் இருக்கவங்க, அந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லோரும் நல்லா ஃபண்ட்ஸ் அனுப்பிச்சு எல்லாருமே நல்லா உதவி பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், நாங்கள் கமிட்டியிலேருந்து எதிர்பார்க்குறதுனா அடுத்து வர யங்ஸ்டர்ஸ், நீங்கள் எல்லோரும் இப்போ அப்ராடில் இருந்துட்டு எல்லோரும் லைவில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஹோம்லேண்ட் வரும்போது கட்டாயம் இந்த கோயிலுக்கு சாமி கும்பிடணும். ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய மேனுவலாகவும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் எல்லோரும் வரணும். அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் எல்லோரும் இங்கே சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அம்மனோட சக்தியை பற்றி உங்கள் ஃபாதர்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் எனக்கு ஒரு இது சொல்லணும், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த கோயிலில் இருக்க. இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இந்த மண்ணை மிதிச்சிட்டாலே நம்மளோட லைஃப்பில் என்னெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். எல்லோரும் நம்பிக்கை இல்லை ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸாக இருக்குன்னு நினைப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். ஒவ்வொருத்தவங்க பர்சனலாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. whenever you visit கருணாநேரி யூ கேன் ஃபீல் இட். பாருங்கள், வாங்க. அப்ராடாக இருக்க எல்லாருமே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் கட்டாயம் வரணும். இதில் எங்கள் கோயிலுக்கு நீங்கள் சாமி உங்களுடைய மேனுவல் இதையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கட்டாயம் அடுத்த ஜெனரேஷன் வரணும்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. இந்த கருணாநேரி கோயிலுக்கு நானும் தொடர்ந்து ஒரு 25 வருஷமாக கொண்டு இருக்கிறேன்.
இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் எப்படி இருந்ததுன்னா கால் வைக்க கூட இடம் இருக்காது, ஒரே முள்ளும் செடியும் கொடியுமா இருக்கும், பார்க்க நடந்து வர்றதுக்கு பயமாக இருக்கும், இது பூச்சி கீச்சி வந்துருமான்னுட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு வழி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த நிர்வாகத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் குடும்பத்து சார்பாகவும் கண்ணாநெல்லி ஊர் மக்கள் என்னுடைய உறவினர் அனைவருடைய சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோயிலுடைய அருள் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் கிடைக்கிது, எல்லாருக்கும் நல்ல சிறப்பான முறையில் செய்கிறாங்க, சிறப்பாக நடக்குது. நம்மளும் வந்து வருஷம் வந்து கலந்துக்கிட்டோம், அது மிக்க மகிழ்ச்சி. நமக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்த அந்த இறைவனுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். நான் சென்னையிலேருந்து வந்ததுனால என்னால் வந்து கூட மாதிரி இருந்து உடல் உழைப்பு என்னால் செய்ய முடியவில்லை. அது ஒரு சின்ன வருத்தம் தான் எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி குடும்பத்தோடு எப்போதுமே முதல்ல வருவோம். நிர்வாகத்துக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கோவில் மிக சிறப்பாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மிக்க மகிழ்ச்சியுடன் செல்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து செந்தில்குமார், நான் வந்து அட்வொகேட்டு. இவங்க வந்து எனது மனைவி, இவங்க பேர் சிவகாம சுந்தரி. இவங்க இந்த ஊரில் தான் பிறந்து, இந்த ஊரில் இவங்க தாத்தாவோட சொந்த ஊர், சிவம்பிள்ளையோட சொந்த ஊர், சிவம்பிள்ளை லக்ஷ்மி அம்மாளோட சொந்த ஊர். அதில் இவங்க இந்த ஊரில் தான் மக வைத்து பேத்தி காந்திமதி, அதனால் காந்திமதியோட மக தான் இவங்க. இந்த ஊர் தான் இந்த குடும்பமாக இவங்க 5 குடும்பம், இவங்க மாமா குடும்பம் 5 குடும்பத்துக்கு இந்த ஊர் தான். இந்த கோயில், இந்த 3 கோயிலும் அந்த காலத்தில், அதாவது நான் சொல்கிறது 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி, 60 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தாத்தாக்கள், இவங்களோட தாத்தா 5 பேரும் வந்து அருமையாக விழா கொண்டாடி இருக்காங்க. இந்த பிள்ளையார் வந்து அவங்களோட மில்லில் இருந்து எடுக்கும்போது, கணபதி மில்ஸில் அந்த இதுலேருந்து வந்தது, அந்த நேரத்தில் வந்தது. இவங்களுக்கு வந்து இந்த 5 பேரும் இப்போ அந்த 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி மிக சிறப்பாக மதுரையிலேருந்து பார்ட்டிலாம் கூட்டிகிட்டு வந்து நல்லா ட்ராமா அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க, இந்த ஊருக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்க காலத்துக்கு அப்புறம் அப்படியே ஒரே லெவலில் இருந்தது இந்த கிராமம். இந்த கிராமத்தை இப்போ இந்த கமிட்டி மெம்பர்ஸ் 5 பேரும் சேர்ந்து அவங்களா சுயம்பு மாதிரி அவங்களா வந்தாங்க. அவங்களா வந்து சுயம்புவாக வந்து அவங்களா கமிட்டி ஆரம்பித்து இதை எடுத்து முதல்ல பிள்ளையார் கோயிலை வந்து சிறப்பாக செஞ்சாங்க. பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ இந்த 2 கோயில் கும்பாபிஷேகத்தையும் ரொம்ப சிறப்பாக அருமையாக இப்படிலாம் வரும் அப்படின்ற கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து இந்த கோயில்களுக்கெல்லாம் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தினசரி உழைப்பு, அந்த 5 பேரோட உழைப்பு, காசு யார் வேணாலும் கொடுக்கலாங்க, எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அவங்க சொந்த வேலையை விட்டுட்டு தினசரி வந்து இதே கண்ணும் கருத்துமாக இருந்து இதை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோயில் இவ்வளவு சிறப்பாக அமைஞ்சதுக்கு அவங்களோட உழைப்பு தான் காரணம். இந்த கோயிலில் இந்த 3 கோயிலும் நல்ல சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த ஏரியாவே, இந்த கிராமமே, இந்த ஏரியாவே ரொம்ப சிறப்பாக வரும், ரொம்ப சிறப்பாக விழிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக பயிர் பச்சைகள் எல்லாம் நல்லா வளர்ந்து எல்லாருக்கும் நல்லது செய்யும். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பார்கள். நம்மளது குலதெய்வத்தை இந்த அளவுக்கு நம்ம மீண்டும் பராமரித்து இவ்வளோ கும்பாபிஷேகம் நடத்துவது பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இது வந்து ஒரு சாத்தியமாக முயற்சி தான், அதாவது நினச்சி கூட பார்க்க முடியாது. நம் முன்னோர்கள் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் இந்த அளவுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவார்கள் என்று நினைக்கிறேன். அந்தளவுக்கு இப்போ உள்ள ஜெனரேஷன் இளைஞர்கள் முழு முயற்சியுடன் 3 கோயிலும் கும்பாபிஷேகம் நடத்துவது பெரிய சந்தோஷம். இந்த ஊர் ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்தபோது, சின்ன வயசில் நாங்கள் கரந்தானீர் கோயில் குலதெய்வ கோயிலுக்கு வரும்போதெல்லாம் பஸ் வசதி கிடையாது, மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. அதெல்லாம் நீண்ட அளவு பெரிய பராமரித்து புலுடைய சாஸ்தாவுக்கு கும்பாபிஷேகம் நடத்துனாங்க. அப்புறம் இந்த கோயிலுக்கெலாம் வரும்போது சின்னதாக தான் இருக்கும், இதுக்கு ஒரு விடிவு வராதான்னு நினச்சோம். நம் முன்னோர்கள் கூட நினச்சிக்க மாட்டாங்க, இந்தளவுக்கு செய்வாங்கன்னு நினச்சிக்க மாட்டாங்க. ஆனால் அதை வந்து நம்ம சந்ததியினர் பெருசும் நடத்தியிருக்காங்க. இது அப்படி இல்லை, இதுக்கு பண உதவி இல்லை, பண உதவி பொருள் உதவி கொடுத்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி. இதை அப்படியே விட்டு கொடுக்கக்கூடாது, அதை பராமரிக்கணும். அடுத்த தலைமுறைக்கும் நமது குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்ட சொல்லணும். நம்ம வெளியூரில் இருந்தவங்களும் இதை வந்து வெளியூரில் டிவியில் மட்டும் பார்த்தா போதாது, ஒவ்வொரு திருவிழாவுக்கும் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஊர் மக்களோடு சேர்ந்து சந்தோஷமாக நடத்தணும்.
இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு எல்லாம் பெரும் முயற்சி எடுத்த ஆறுமணி நாராயணனுக்கும் முத்தையப்பண்ணன் அவர்களுக்கு அப்புறம் சட்டநாதன் எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி. இதை நடத்த ஒரு சாத்தியமாகாது. இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து இவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கிறது வந்து நடச்சி கூட முடியாது. எவ்வளோதான் பண உதவி கொடுத்தாலும் இருந்து நடத்துறதுக்கு இந்த விழா கமிட்டியாருக்கு பெரிதும் நன்றி சொல்லுறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நடத்துறது பெரிய பிரசாதம் தான். அதே போல் நம்மளுடைய சாஸ்தாவுடைய அருள் என்றைக்கும் நமக்கு கிட்டும். அதனால் அனைத்துவரும் எல்லாரும் ஒவ்வொரு விழாவுக்கும் கண்டிப்பாக வரணும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடையீர் வணக்கம். இந்த கிராமம் களந்தானேரி கிராமம் எங்களுக்கு தெரியவே தெரியாது அதை பற்றி. ஆனால் இந்த கிராமத்தில் இருந்த எங்கள் தாத்தா கிராம முனிசிப்பாக இருந்த ஆண்டபெருமாள் பிள்ளை அவர்களின் பேத்தி நான். அவர்களின் மகன்கள் 3 பேர், சண்முகனார், பிரம்மநாயகம், நெல்லையா கணபதி. அவர்கள் 3 பேரும் தலையெடுத்து அவர்கள் கூட நாங்கள் வந்திருக்கிறோம். தாத்தா இருந்த பொழுதெல்லாம் களந்தானேரி ஊருக்கு வந்ததே இல்லை, தெரியவே தெரியாது. அப்பொழுதுதான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமே இல்லை எங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கட்டாயப்படுத்தி எங்களை கூட்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் சித்தப்பா கூட பிரம்மநாயகம் சித்தப்பா வாங்க நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி கூட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நெல்லையா கணபதி, அப்புறம் நேற்று ஆண்டாள், நெல்லையா கணபதி சித்தப்பாவோட பொண்ணு ஆண்டாள் பிரியதர்ஷினி, நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். சன் டிவியில் தொகுப்பாளினி அவள் வந்து நேற்றுக்கு எல்லாத்தையும் கூட சேர்ந்திருந்து எல்லாத்தையும் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. சந்தோஷமாக இந்த கும்பாபிஷேக விழாவில் நாங்கள் கலந்து கொண்டது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன், எங்கள் மதினி, எங்கள் அக்கா, அத்தான் எல்லாருமே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் 6 பேரும் வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த இது கொடுத்து வச்சிருக்கு. ஆறுமுனைனாரும் அவன் மனைவி முத்துலட்சுமியும் எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைப்பு விடுத்து எங்களை வர வைத்து நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளால் வர முடியவில்லை. இன்னும் பிற்காலத்தில் அவர்கள் சிறப்பிக்க வேண்டும். இந்த ஊரை பற்றி அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போ முன்னாடி இருந்த கோயிலுக்கும் இப்பொழுது இருக்க கோயிலுக்கும் எங்களுக்கு வித்தியாசமே தெரியலை. அவ்வளோ தூரத்துக்கு இந்த கோயில் அவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி இருக்கிறது. நன்றாக அமைத்திருக்கிறார்கள். விஸ்வநாதன், சுந்தரராஜன் எல்லாரும் அருமையாக சேர்ந்து, முத்து எருளப்பன் சார் எல்லாருமே சேர்ந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாங்கள் இங்கே கரந்தானேரி காரக்கட்டு வீடு முதல்ல காரக்கட்டு வீடு கட்டினது எங்கள் தாத்தா தான், நல்ல பெருமாள் பிள்ளை. அவங்க மூத்த மகன் மீனாட்சுந்தரம் பிள்ளை, அவங்களுடைய 2வது மகன் அருணாச்சலம். நாங்கள் ஸ்டேட் பேங்க் திருவாங்கூரில் வேலை பார்த்துட்டு இப்போ இங்கே திருநெல்வேலியில் செட்டில் ஆகியிருக்கோம். இப்போ இவங்க முன்னாடி கேவி மீனாட்சுந்தரம் பிள்ளை டாக்டர் எங்கள் பெரியப்பா, அவங்க 2003 கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அப்போது வெறும் 100 ரூபா மட்டும்தான் கலெக்ட் பண்ணாங்க. அதை வச்சு அது என்ன செய்ய முடியுமோ அது பண்ணியிருந்தாங்க. 22 வருஷத்துக்கு அப்புறம் இப்போது ஆறுமுனைனார், முத்துர்லப்பன் என் கிளாஸ்மேட்டு, அவர் எல்லோரும் சேர்ந்து, விஸ்வநாதன் எல்லோரும் சேர்ந்து நல்லா இதாக பண்ணியிருக்காங்க. எங்கள் அக்கா மகன் தான் சுந்தரராஜன், அவங்களும் ரொம்ப சிறப்பாக அந்த விழா கமிட்டியார் வந்தது ரொம்ப இவ்வளோ தூரம் விரிவுபடுத்தினது. அதுக்கு எல்லாம் கலெக்ஷன் பண்ணாலும் அவ்வளோ தூரம் விரிவுபடுத்தி செய்ய முடிஞ்சது ரொம்ப எல்லாருடைய ஒத்துழைப்பும் அதில் இருக்குது. அவங்க உடல் உழைப்பு செய்கிறது இவங்க எல்லோரும் சேர்ந்து செஞ்சாங்க. விழா கமிட்டியார் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இனிமேல் அடுத்த ஜென்ரேஷன்லேயும் உள்ளவங்க வரணுங்கிறது தான் இப்போ உள்ள எங்களுடைய ஆசை. நன்றி, வணக்கம். என் பேர் சம்பந்தம், கேடிசி நகர். நாங்கள் எத்தனை கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி களந்தானேரி கோயில் கும்பாபிஷேகத்து வரைக்கும் பார்த்தது இல்லை. அப்படி நல்லா ஆட்களை மரியாதை கொடுத்து நல்ல சாப்பாடு சாமி நல்லா தரிசனம் பண்ணி எல்லாம் செஞ்சு கொண்டு எங்களுக்கு மிக பக்கத்தில் ரொம்ப நன்றி. வந்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. என்னோட பேர் சாருமதி. நான் நேட்டிவ் எனக்கு திருநெல்வேலி தான். இங்கே தான் எங்கள் தாத்தா குருசாமி பிள்ளை, அவரோட ஒய்ஃப் காந்திமதி அம்மாள், அவங்களோட பேரில் தான் இங்கே ஸ்கூல் நடக்குது. சங்கர் தொடக்கப்பள்ளின்னு பேர். இங்கே 100 வருஷத்துக்கு மேலே இந்த ஸ்கூல் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. இங்கே தெய்வ விநாயகர் கோயில் அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயில். இங்கே எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு ரொம்ப
அறிவார்த்தமாக ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் பேர் மூக்கையான்னு பேர், அந்த சார் பேர். இன்றைக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து எஜுகேஷன்னா என்ன, எங்கள் 3 பேருக்கும் அரிச்சுவடி கொடுத்தது இங்கே இதே ஊரில் தான். நாங்கள் இன்றைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து எங்கள் குடும்பம், எங்கள் தலைமுறை எல்லாருமே கட்டுப்பட்டிருக்கோம். என் குழந்தை வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷனும் வந்து செய்யணும்னு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். அதுக்கு இந்த விநாயகரும் அம்பாலும் அனுகிரகம் பண்ணணும்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். அவ்வளோ தூரம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹரஹர நம பார்வதி பததே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேரன்புமிக்க பெரியோர்களே, கரந்தாநேரி எனும் புண்ணிய கஷேத்திரத்தில் எழுந்தொருளி நம்ம எல்லாம் பரிபாலனம் செய்யக்கூடிய தேவிகள், முப்பெரும் தேவிகள். இங்கே ஆதிசக்தியான அந்த பரம்பொருள் முத்துப்பேச்சி அம்பிகை, பரமராசக்தி அம்பிகை என்னும் திருநாமம் கொண்டு நம்மளை எல்லாம் அருள்பாலனம் செய்து வருகிறாள். அத்தகைய பெருமைமிக்க ஆலயத்திலே மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடந்தேறியது. இது ஒரு கிராமம். ஒரு சின்ன பொருள் வாங்கணுன்னா கூட திருநெல்வேலிக்கு தான் போயிட்டு வரணும், அந்த மாதிரியான ஒரு இடம். அப்படி இருந்தாலும் நல்ல நிர்வாகத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து நல்ல சிறப்பாக இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. மிகவும் சிறப்பு. அனைவருக்கும் அன்னையினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க பிரார்த்தனை செய்கிறேன். மேலும் சிறப்பு என்னென்னா, இங்கே 3 நாளும் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம், 3 நேரமும் காஃபி, டீ எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கலியுகத்தில் அன்னதானம் வந்து மிகவும் முக்கியம். ஒவ்வொரு 4 யுகங்கள் உண்டு. இந்த 4 யுகங்கள்லேயும் உயிர் நாடி வந்து ஒவ்வொரு விதமான அமைப்புகளில் தாங்கியிருக்கும். கிருதயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமலே நிறைய நாட்கள் இருந்திருப்பாங்க ரிஷிகள், முனிவர்கள்லாம். ஆனால் கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் சாப்பிட்லன்னா கூட அந்த பசியானது தூண்டும். நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட அந்த பசி கலியுகத்தில் அன்னதானம் வந்து மிகவும் முக்கியம். அந்த அன்னதானம் வந்து இங்கே ஒரு 3 தினங்களாக சிறப்பாக பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப நல்லது, நல்ல விஷயம். இந்த கலியுகத்தினுடைய உயிர் நாடிகள் அன்னத்தை பற்றி இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதான் கஜதுரக சகசிரம், கோகுலம் கோடிதானம், கனகரத பாத்திரம், மேதினி சாகராந்தம், உபயகுல விஷத்தம், கோடிகன்யா பிரதானம், நகி நகி பகுதானம், அன்னதானம் சமானம் அப்படின்ட்டு ஆகமம். என்னென்னா, கோடிக்கணக்கில் உள்ள பசுமாடுகள், பூமி தானம், சொர்ணதானம், வெள்ளி தானம், கோடி கன்னிகைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது போன்ற இதுகள்லாம் செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அன்னதானம் பண்ணுறதுனால அவ்வளோ பலாபலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு சிவாகமம். இந்த அன்னதானம் வந்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இந்த கும்பாபிஷேகத்தினுடைய அனைத்து இங்கே கலந்துக்கிட்டவங்களும் சரி, நிர்வாகத்தினர்களும் சரி, எங்களது சிவாச்சாரிய பெருமக்கள் சார்பாக அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்னையினுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க இறையருளை சிந்திக்கிறோம். நம பார்வதி பததே, ஹரஹர மகாதேவா. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.